இன்றைய உளவுத்துறையில் நடு ரோட்டில் பலர் பார்க்க மனைவியை வெட்டி கொண்டிருக்கிறான் அவளது கணவன். எதனால் இந்த வெறிச்செயல் பார்ப்போம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ளது சம்பக்குளம் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் மோகன், வயது 38. இவரது மனைவி அன்னலட்சுமி, வயது 27. இருவருக்கும் திருமணமாகி 13 வருடங்கள் ஆகிறது. இவர்களுக்கு அஜித் வயது 11 என்ற மகனும் ஸ்னேகா வயது 10 உடைய மகளும் உள்ளார்கள். மோகன் நிரந்தர வேலை எதுவும் இல்லாமல் கிடைக்கும் வேலைகளை செய்வான். அதனால் குடும்பத்தில் பணப்பிரச்சனை ஏற்பட அன்னலட்சுமியும் கூலி வேலைக்கு செல்ல முடிவு செய்தார். இந்த சமயத்தில் சம்பக்குளம் கிராமத்தில் மத்திய அரசின் 100 நாள் வேலை வாய்ப்பின் கீழ் அமைக்கப்பட்ட ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் குளம் சீரமைக்கும் பணிக்கு ஆட்கள் சேர்த்தபோது அதில் அன்னலட்சுமி தன் பெயரை கொடுத்து தினம் வேலைக்கு செல்ல முடிவு செய்தார். திருமணம் முடிந்து சில வருடங்கள் நன்றாக சென்று கொண்டிருந்த இவர்கள் வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனை ஏற்பட இருவருக்கும் அடிக்கடி வீட்டில் தகராறு வர தொடங்கியது. இதனால் இருவருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு வீட்டில் இருவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் போனது. இந்நிலையில் வேலைக்கு செல்லும் இடங்களில் சில ஆண்களுடன் தனியாக சிரித்து சிரித்து பேசியிருக்கிறார் அன்னலட்சுமி. இதை அடிக்கடி பார்க்க நேர்ந்தது மோகனுக்கு. தன் மனைவி தன்னிடம் எரிந்து விழுகிறாள், வெளி ஆண்களிடம் இப்படி சிரித்து பேசுகிறாளே என்று ஆத்திரம் பொங்க வீட்டில் இது சம்பந்தமாக சண்டை வரத் தொடங்கியது. என்ன ஆண்களிடம் தனியாக பேச்சு உனக்கு என்று மனைவியை கண்டித்தும், இனிமேல் யாருடனாவது பேசுவதை பார்த்தால் கொன்றுவிடுவேன் என்றும் மிரட்டியும் உள்ளார். ஆனால் அதை சிறிதும் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை அன்னலட்சுமி. வைக்கோல் படைப்பு இருக்கும் இடத்தில் ஒரு ஆணுடன் நெருக்கமாக இருந்திருக்கிறாள் அன்னலட்சுமி. இதை தன் கண்ணால் பார்த்துவிட்ட மோகன் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்று அன்னலட்சுமியை வீட்டிற்கு இழுத்து போய் தாறுமாறாக அடித்துள்ளார். எத்தனை முறை சொல்லியும் மறுபடியும் வெளி ஆண்களுடன் பேசுகிறாயே என கடுமையாக பேச இருவருக்கும் வாக்குவாதம் எல்லை மீறியது. அன்றிலிருந்து அன்னலட்சுமியை கொன்றுவிட வேண்டும் என முடிவோடு வாய்ப்பிற்காக காத்திருந்தார் மோகன். அந்த நாளும் வந்தது. வழக்கம்போல் 18/8/2011 அன்று காலை 8:30 மணிக்கு தேசிய ஊரக வேலைக்காக கண்மாய் கரைக்கு வேலைக்கு சென்றாள் அன்னலட்சுமி. நாங்கள் அதிலிருந்து லவா மரம் எடுத்துருக்கோம் சார். உள்ள கம்மா கரையில் எடுத்துருக்கப்ப லவாப்பழம் பறக்கிட்டு அழைப்பி விட்டு சைக்கிளில் போனேன் சார். எங்கள் அப்பாவுக்கு டீ வாங்க போகலாம்ட்டு. இப்போ அவர் வந்து அறுவலை தீட்டிக்கிட்டு இருந்தார் சார் இந்த காம்பவுண்டில். இப்போ காலில் வந்துக்கிட்டு சார். எனக்கு எதிர்ப்பாளர் வந்தாங்க சைக்கிளில் போகும்போது. அவளுடன் வேலை செய்யும் தோழிகளும் சென்றார்கள். அப்போது ஆள் நடமாட்டம் இல்லாத கண்மாய் கரை பகுதியில் விறகு வெட்டி கொண்டிருந்தார் மோகன். அப்போது அந்த வழியாக சென்ற அன்னலட்சுமியை பார்த்த மோகன், இன்று எவனுடன் செல்லப் போகிறாய் என கோபமாய் கேட்க, நான் எங்கு செல்கிறேன் என்று வேவு பார்ப்பதுதான் உனக்கு வேலையா? ஒழுங்காக ஒரு வேலைக்கு செல்ல துப்பில்லை, என் பின்னால் வருகிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா என பேசி மோகனை வெறுப்பேற்ற மோகனுக்கு ஆத்திரம் தலைக்கு ஏறியது. ஆத்திரத்தை அடக்க முடியாமல் அன்னலட்சுமியின் தலைமுடியை பிடித்து இழுத்து கீழே தள்ளினார் மோகன். கீழே விழுந்த அன்னலட்சுமியை மீண்டும் அடிக்க முயற்சித்த மோகனை அப்போது உடன் இருந்த தோழிகள் தடுத்து நிறுத்தி உள்ளார்கள். மோகனிடமிருந்து தப்பிக்க எழுந்து ஓட முயற்சித்துள்ளார். வாய்ப்பு கிடைக்கும் போது அன்னலட்சுமியை கொன்றுவிட வேண்டும் என்ற முடிவோடு இருந்த மோகன் விறகு வெட்ட வைத்திருந்த அரிவாளை எடுத்துக்கொண்டு அன்னலட்சுமியை துரத்த ஆரம்பித்தார்.